Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா குயிக்கான ஒரு கொழுக்கட்டை பாத்தீங்கன்னா இனிப்பு மணி கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பாருங்க நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதல நான் ஒரு கப் மெஷரிங் கப்ல கடை மாவு தான் வாங்கியிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு கப் அளவுக்கு இதுல சேர்த்துறேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா அந்த உப்பு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டேன். இதில் நான் கொஞ்சமாக இப்போ நான் நல்லா கலந்து விட்டேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சுருக்கேன். இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் மாவு நல்லா கலந்துட்டேன். இப்போ நான் இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் உருட்டினதெல்லாம் அந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஒரு வேஷ்டி துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நான் இட்லி குக்கரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல் வறுபட்டுருச்சு. இப்போ நான் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மறுபடியும் அதே பேனை வச்சுருக்கேன். நான் இப்போ மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி. நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதில் வெல்லம் கூட போட்டுக்கலாம். வெள்ளை பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கோங்க. வெல்லம்னா கரைச்சி ஒரு வாட்டி வடிகட்டிக்கோங்க. இப்போ இது இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். பாகு பதம்லாம் கிடையாது நமக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காயிருச்சு. இப்போ நம்ம இந்த வேக வச்ச மணி கொழுக்கட்டையை எடுத்து போட்டோம். இது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த பாகுலேயே வேகட்டும். நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கம்மியாக இருக்கும். அதை சேர்த்துடலாம். இப்போ பாருங்க நல்லா இது சேர்ந்தாப்புல வேகுது. இப்போ நம்ம வறுத்த இந்த தேங்காய் துருள் சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வச்சிருக்கேன். அதை சேர்த்துறேன். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான இனிப்பு மணி கொழுக்கட்டை ரெடிங்க.